2002 என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. 23 வருஷம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல. நான் பாட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். என்னை டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கல. ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட் எல்லாம் கற்றுக்கல. நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுல. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. சினிமாக்காக நேர்ந்து விட்டால் நான் கிடையாது. அப்படியே வந்தோம். அப்பா கேமரா முன்னாடி இழுத்துட்டு வந்தார். செல்வா சார் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு, ஒரு ஸ்டாராக மாற்றினார். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போகணும், என்ன பண்ணணும், இப்படி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இதான் ரூட்டு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வயசு 18 வயசு தான். ஒரு 25 வயசு, ஒரு 30 வயசுலேயும் இருந்தால் ஒரு தெளிவு இருந்திருக்க முடியும். எனக்கு ஒரு 18 வயசு தான். மாஸ் கமர்ஷியல் படங்கள் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும், நீங்கள் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் நீங்கள் பண்ணுங்க, பர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க. என் ஃபேன்ஸை நான் ரொம்ப அழகாக குழப்பி வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்து எப்போ இருந்து என்ன வேணால் வரும். அதை குழப்பமே இல்லாமல் அவங்க கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் பாதை காட்ட இல்லைன்னாலும், யார் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக இல்லைனாலும், நம்மளே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு அதில் தான் போய்கிட்டே இருக்கோம். யாரும் இப்படி போன்னு என்னை காட்டுறதை விட நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ரூட் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். யாரும் போகாத ரூட்டில் போவோம், நம்மளே அதை ரெடி பண்ணிக்குவோம். யாரும் நமக்கு வழி காட்ட தேவையில்லை.